ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ காலையில் எழுந்த உடனே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது தான் என்னோடய முதல் வேலை. லஞ்ச் பேக் பண்ணி அவனை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிட்டது அப்புறம் தான் அடுத்த வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா பீட்ரூட் ரைஸ், அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஒரு சிலர் வந்து பீட்ரூட் வந்துட்டு திருவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் காலையில் வந்து டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு பீட்ரூட் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு உப்பு, மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு, உளுந்து போட்டு தாளித்து ரைஸ் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து கொடுக்கலாம். எக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு எக் ஃப்ரை மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாள் வந்து ஜெர்மனியில் இருந்தீங்க, எதனால் வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து மூவ் பண்ணிட்டீங்க, ஸோ எப்படி வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இல்லையா, கிட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணிங்க, ஏன்னா அங்கேருந்து ரொம்ப நாள் அங்கே இருந்துட்டு இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு சில ட்ரான்சிஷன் பீரியட் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ எப்படி வந்து மேனேஜ் பண்ணிங்க, இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்டிருந்தீங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து இதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து புதுசாக போகிறீங்க ஜெர்மனிக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அங்கே இருக்கிறவங்க பார்க்குறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்களோட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு போனது வந்து 2017 வந்து அங்கே போனோம். சரிங்களா, என்னோடய பையன் வந்து அப்போ வந்து 1.5 years அப்போது. ஸோ அப்போ நாங்கள் அங்கே போனோம். போயிட்டு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் தனியாக போயிட்டு இங்கேயும் வந்து ஒரு சில இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ அகெயின் நாங்கள் இங்கே வரா மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறைய பர்சனல் ரீசன் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் போன நாள்லேருந்தே வந்து எங்களால் வந்து சேவிங்ஸ் அப்படின்றது ஒன்று வந்து பண்ணவே முடியல ஆக்சுவலாக. ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் காஸ்ட் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அதனால். அதுக்கப்புறம் எங்களோட கார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போது விற்றுட்டோம். நாங்கள் வரும்போதே நாங்கள் விற்றுட்டு தான் வந்தோம். ஸோ கார் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ சேல்ரி வந்து இன்க்ரீஸே ஆகலை, பட் வந்து கமிட்மெண்ட்ஸ் வந்து நிறைய வந்துச்சு. பையனோட ஸ்கூல் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த காரு, அதுக்கப்புறம் வீட்டு ரெண்ட்டு. ஸோ சேல்ரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணாமலே எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ நம்ம இந்தியாவில் இருந்து சேவிங்ஸ்னு ஒன்று பண்ணாமல் நம்ம இருக்கிற வீட்டில் இருந்தால் கூட ஓகே தான். ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொந்த வீட்டில் இருப்போம், ஆல்ரெடி நம்ம வந்து செட்டில் ஆகிருப்போம், அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வெளிநாட்டுக்குன்னு நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எதுக்காக போவாங்க, கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ணணும், சம்பாதிச்சு அடுத்த லெவலுக்கு போகணும், அந்த ஒரு ரீசன் தான் போவாங்க இல்லையா. ஸோ நாங்களும் அதுக்காக தான் போனோம். ஏன்னா வந்து எங்களோடது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ என் ஹஸ்பண்டும் சரி, நாங்களும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஃபாரின் போகிறோம் அப்படின்னா அதில் வர இன்கம் வந்து வச்சு நம்ம ஃப்யூச்சரை வந்து டெவலப் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி தான் நம்ம நினைப்போம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ஒரு பீரியடே கிடைக்கவே இல்லை. ஏன்னா வர சேலரி எல்லாமே அங்கே இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இதுக்கே வந்து. ஸோ இப்போ வந்து யூஎஸ் மாதிரி கண்ட்ரி போகிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி அங்கேருந்து வர்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. அங்கேயே செட்டில் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் தான் போவாங்க. எதனாலனா லாங்குவேஜ் இஷ்யூ இருக்காது, ப்ளஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை பார்க்கலாம். பட் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 2 பேருக்குமே வேலை வந்து கண்டிப்பாக கிடைக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் வந்து வேறு ஃபீல்டு அப்படிங்கன்னா, இப்போ என்னோடது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட். ஸோ நான் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்ட்டு தனியாக நான் கோர்ஸ் எடுத்து அதுக்குன்ட்டு நான் வந்து படிக்கணும். அந்த மாதிரி தான் அங்கே வந்து ரூல் இருக்குது. பட் ஒர்க் பண்ணலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணலாம். நானுமே வந்து மினி ஜாப் இந்த மாதிரி ஜாப்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் எனக்கு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டது அப்புறமே என்னால் வந்து எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியல, வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா.
அதே மாதிரி அங்கே குழந்தைய வச்சுக்கிட்டு தனியாகவும் மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய வந்துட்டு ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. நான் பர்சனலி வந்து நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா வந்து தனியாக வந்து ஒரு குழந்தைய வந்து பெற்று அங்கே வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூட இருந்து சப்போர்ட்டே பண்ணாலுமே கூட எனக்கு வந்து அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி என்னோடய பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ வீட்டுக்கு பக்கத்துலேயோ யாருமே வந்து அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை, நெய்பர்ஸ் வந்து இல்லை. ஸோ நாங்கள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஐசோலேட்டான ஒரு பிளேஸ் தான், மேலம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இந்தியன் ஃபேமிலி யாருமே இல்லை. பட் ஒரு சில முஸ்லீம்ஸ் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்களோட பசங்க எல்லாருமே வந்து என் பையன் கூட விளையாடுவாங்க. அவங்களும் வந்து அதாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தவங்க தான், அதே கண்ட்ரி ஆளுங்க யாரும் கிடையாது. ஜெர்மன்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து வெளியூர்லேருந்து வரவங்க கூட அந்தளவுக்கு வந்து மிங்கிள் ஆக மாட்டாங்க. இது நிறைய அங்கே இருக்க இந்தியன்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மட்டன் கிரேவி பண்ணுறேன். இது வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணலாம், அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் மட்டும் போட்டு பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான கிரேவி தான். நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பொறுமையாக டைம் எடுத்து படித்து பாருங்கள். ஓகே, நம்ம கதைக்கு வருவோம். ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். அப்படி இருந்துமே எங்களால் வந்து அங்கே வந்து ஒரு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாமே சைலண்ட்டாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்கும் வந்து யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நம்ம தனியாக வந்து நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு சில சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். இது எல்லாமே ஓகே தான். பட் ஏதோ ஒன்று அங்கே வந்து மிஸ்ஸிங். என்னென்னா ஒரு சில விஷயங்கள், இப்போ வந்து குழந்த வந்து நம்ம பிறந்திருக்கு, அதுக்கு வந்து நம்ம மட்டுமே எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். கரெக்டாக இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா அவங்க யாராவது நமக்கு பெரியவங்க யாராவது கூட இருப்பாங்க. இல்லை என்னோடய அப்பாவோ இல்லை எங்கள் வீட்டில் ஃபேமிலி சைட்லேயோ அவங்க வீட்டு ஃபேமிலி சைட்லேயோ யாராவது ஒருத்தவங்க கூட இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டுமே தான் எல்லாமே ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் குழந்த பெற்றுக்கிட்டதுமே நாங்கள் 2 பேர் மட்டும்தான் எல்லாமே பார்த்துக்கிட்டோம். அந்த விஷயத்தில் வந்து கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப வந்து நன்றி சொல்லுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து தைரியம் கொடுத்தது வந்து எங்களால் வந்து யோசித்து கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரொம்ப பெரிய தைரியசாலியெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த டைமில் வந்து ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு குழந்த வந்து பிறந்தோடனே ஒரு 1 இயர் நாங்கள் அங்கே இருந்தோம். 1 இயர்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஃபுட்டு வந்து கரெக்டான ஃபுட்டு கொடுக்கணும், டைமுக்கு கொடுக்கணும். நானுமே வந்து ரொம்ப ப்ரெஷராக இருந்தேன். ஸோ எனக்கு தெரியல, அது என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து நிறைய தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நான் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் வந்து இது பண்ணுறது, அது எல்லாமே வந்து எனக்கு வந்து டிப்ரெஸ்டாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எதுவும் இல்லை, இப்போ வந்து கொஞ்சம் நார்மலாக ஆயாச்சு. ஏன்னா வந்து இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுங்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அதுவும் பிறந்த குழந்தைய வந்து நம்ம தான் குளிக்க வைக்கணும், நம்ம தான் பண்ணணும். அப்படிங்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பாப்பா வந்து ஒரு 9 மந்தில் வந்து ஜூஸ் குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பாட்டிலை வந்து கடிச்சிட்டா. ஸோ அப்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு ப்ராப்ளம்லாம் நாங்கள் இது பண்ணோம். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் மைண்டில் அப்படியே இருக்குது. ஸோ அந்த ரீசன் தான் நாங்கள் வந்து அங்கே இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஓகே நம்ம கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம இங்கே வேண்டாம், ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம், நமக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, நிறைய பேர் நமக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து கிளம்பிடலாம், அதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து மூவ் பண்ணிட்டோம் இந்தியாவுக்கு. ஸோ இந்தியாவுக்கு வந்த உடனே அங்கே இருந்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். இந்தியாவுக்கு வந்த உடனே இங்கே அதை விட அதிகமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எதனால் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும், எங்கள் பாப்பாவுக்கு கூட யாராவது இருக்கணும், அந்த ரீசனுக்கு தான் நாங்கள் இங்கே மூவ் பண்ணி வந்தோம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. அது இன்னமும் எனக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக்கிடுச்சு. பேசாமல் நம்ம அங்கேயே இருந்திருக்கலாமோ, ஏன்னா எதாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே முடிஞ்சிருக்கோம், எதாக இருந்தாலும் நம்மளே வந்து பார்த்துருக்கலாம். அந்த ரீசன்னால் நான் அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் இங்கே வந்துமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் உட்காந்துருக்கோம். அது மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கு எங்களுக்கான ஒரு பலன்.
இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்குது. என்னோடய அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த இனிமேல் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் யாராவது ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்க அப்படின்னா கூட என்னோடய அனுபவம் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் பார்க்கும்போது. ஓகேவா? கண்டிப்பாக வீடியோ அடுத்தடுத்து வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ரகிள்ஸையும் கமெண்ட்டில் போடுங்க. ஓகே.